அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் இறைமகன் இயேசுவினுடைய துன்பங்களை எண்ணி அதை திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவாக கொண்டாடினோம். இன்றைய நாளில் அன்னை மரியாவினுடைய துன்பங்களை எண்ணி அவரை வியாகுல அன்னையாக பாவித்து விழா கொண்டாடுகிறோம். திரு அவை மரபில் மரியாவின் துன்பங்களை 7 வியாகுலங்களாக பார்க்கிற நிலைமை இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. முதலாவதாக, குழந்தை பிறக்க இடமில்லாமல் அவர் தத்தளித்தது. இரண்டாவதாக, உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் முன்னறிவித்த பொழுது அவர் அனுபவித்த துன்பம். மூன்றாவதாக, ஏரோதுக்கு பயந்து குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடிச் சென்ற பொழுது அவர் அனுபவித்த வேதனை. நான்காவதாக, 12 வயதில் இயேசு காணாமல் போன போது அவர் அனுபவித்த துன்பம். ஐந்தாவதாக, இயேசு சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவரை சந்தித்தார். அந்த சந்தித்தலின் போது அவர் அடைந்த வேதனை. ஆறாவதாக, இயேசு இறந்த பொழுது அவர் அடைந்த வேதனை. இறுதியாக 7ஆவதாக, இறந்த மகனை மடியில் வைத்திருந்த பொழுது அவர் அனுபவித்த துன்பம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் அன்னை மரியாவை பற்றிய குறிப்பு 2 இடங்களில் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று யோவான் 2, 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், அதாவது கானாவூர் திருமண நிகழ்வு. 2, 19வது பிரிவு 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள், அதாவது சிலுவையின் அடியில். கானாவூர் திருமண நிகழ்வு யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது. சிலுவை அடியில் மரியா நின்று கொண்டிருந்த தருணம் இயேசுவின் மன்னக பணிவாழ்வின் இறுதி நேரமாக இருந்தது, நமக்கு தெரியும். இவ்வாறு இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தோடு முடிவோடும் அன்னை மரியாவை யோவான் தொடர்புபடுத்துவதன் மூலம் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் இடையேயான தொடர்பு முழுக்க உடல் சார்ந்த தாய் மகன் உறவு மட்டுமல்ல, மாறாக பணி சார்ந்த உறவாக, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் உறவாக, ஆன்மீக உறவாக இருந்தது என்கிற செய்தியையும் யோவான் நமக்கு தருகிறார். மேற்கண்ட 2 நிகழ்வுகளுக்கிடையே இன்னும் ஓர் ஆழமான தொடர்பு உண்டு. கானாவூர் திருமணத்தின் போது தண்ணீர் ரசமாக மாறியது. சிலுவையிலோ ரசம் இரத்தமாக மாறியது. அதாவது இறுதி ராவுணவின் போது இயேசு ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று கோரினார். அடையாள முறையிலான இந்நிகழ்வு உண்மையான செயல் வடிவம் பெற்றது சிலுவையில்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அன்பிற்குரியவர்களே, ஒரு வகையில் பார்த்தால் அன்னை மரியாவின் வாழ்வு கூட தொடக்கத்தில் தண்ணீரிலிருந்து ரசமாக மாறிய ஒன்றாக, பின்பு ரசத்திலிருந்து இரத்தமாக மாறிய ஒன்றாக இருந்தது என்று சொல்லலாம். தண்ணீர் என்பது சாதா தன்மைக்கு, சாமானிய தன்மைக்கு, சராசரி தன்மைக்கு அடையாளம், ஆர்டினரினஸ். இதற்கு மாறாக ரசம் என்பது சுவைமிக்க வாழ்வுக்கு அடையாளம். விவிலியத்தில் திராட்சை ரசம் என்பது கடவுளது ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் 9:13 தெய்வங்களையும் மாநிலரையும் மகிழ்விக்கும் திராட்சை ரசம் என்று வாசிக்கிறோம். அதேபோல சபை உரையாளர் 9:7 திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியோடு இரு, தயங்காதே, இவை கடவுளுக்கு உடன்பாடு என்று வாசிக்கிறோம். இறைமகன் இயேசு கூட இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் என்று சொல்கிறார். மத்தேயு 26:29. அன்னை மரியின் வாழ்விற்கு வருகின்ற பொழுது யூத சமூகத்தில் அடையாளம் தெரியாதவராக, சாமானியமானவராக, ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவர் மரியா. இப்படிப்பட்டவரது வாழ்விற்குள் கபிரியேல் தூதர் வழியாக இறைவனின் செயல்பாடு குறுக்கிட்ட பொழுது அவரது வாழ்வு சுவைமிக்கதாக, மகிழ்ச்சியானதாக மாறியது. எனவேதான் இந்த இறைவனை சந்திக்கின்ற பேறு கிடைத்த பின்பு அன்னை மரியா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று சொன்னார். லூக்கா 1:47. இது அன்னை மரியாவில் நடந்த முதல் மாற்றத்தை, அதாவது தண்ணீரிலிருந்து ரசத்திற்கு கடந்து சென்ற மாற்றத்தை எடுத்துரைக்கிறது. இரண்டாவதாக, அன்னை மரியா ரசமாக மாறிய தன் வாழ்வை, அதாவது சுவையான ஒன்றாக மாறிய தன் வாழ்வை தன் மகனோடு இணைந்து உலகின் மீட்புக்காக இரத்தமாக மாற்றினார் என்று சொல்லலாம். இரத்தம் என்பது தியாகத்திற்கு,
தற்கையளிப்புக்கு, பிறர் மைய வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் அன்னை மரியாவின் துயரங்களை நாம் நினைவு கூர்வதற்கான காரணம், அவர் தன் வாழ்வை எவ்வாறு வேதனையில் கழித்தார் என்பதை சிந்திப்பதற்காக அல்ல, மாறாக தன்னையே அன்பு பெருக்கின் பின்னணியில் பிறருக்காக கையளித்ததன் மூலம் உலகிற்கு எவ்வாறு உயர்வை கொண்டு வந்தார் என்பதை சிந்திப்பதற்காகவே. ஜெபம். இறைவா, பிறரின் உயர்வுக்காக எம் வாழ்வை கையளிப்பதில்தான் எம் வாழ்வின் முழுமை அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென். அம்மா, இதோ உம் மகன், இதோ உன் தாய். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினா. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே, திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே, மன்னவர் காண
தன்னுயிரை மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினார். வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.